ஹே ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஷார்ட் இன்ட்ரோ தாங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க போகலாம். ஸோ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா கோகுல். ஸோ நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கீப் மூவிங் ஃபார்வர்ட். என்னடா இது கீப் மூவிங் ஃபார்வர்டா? அதாவது என்னோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த நேமுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அதாவது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேடாக இருக்கலாம், டிப்ரெஷனில் இருக்கலாம், ஜாப் இல்லாமல் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்கள் உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணணுன்னா, அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்கணுன்னா நீங்கள் முன்னோக்கி போய் தான் ஆகணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் முன்னோக்கி போகாமல் நீங்கள் உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைய முடியாது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு மீனிங் தாங்க கீப் மூவிங் ஃபார்வர்ட். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. அதுலேருந்து கற்றுக்கோங்க. அதில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்யூச்சரில் எப்படி வராமல் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்டர்வியூ போயிருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. பட் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது எப்படி நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதான் அந்த மிஸ்டேக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெட்டிஃபை பண்ணுறோம், பதில் கண்டுபிடிக்கிறோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம், அந்த மாதிரி விஷயம் தாங்க. ஓகேங்களா? எப்போவுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் முன்னோக்கி போய் தான் ஆகணும். முன்னோக்கி போகாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அடைய முடியாது. அதோட மீனிங் தாங்க இந்த கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ சரி, ஓகேடா, இதெல்லாம் ஓகே. நீ சொல்கிற விஷயத்துக்குமே நீ அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டுக்குமே என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன்னா, அதாவது கோடிங் ப்ராப்ளம், கோடிங் சேலஞ்சஸ், அப்புறம் கரியர் கைடன்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், ஐடி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்ட் பண்ண போகிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். தமிழில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கோடிங் வீடியோஸ் நான் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு கோடிங் வீடியோஸ் இல்லை. அதாவது டெய்லி போடுற மாதிரி எதுவுமே கிடையாது. பட் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது நிறையா லாங்குவேஜஸ் சொல்லி தராங்க, கரியர் கைடன்ஸ் தராங்க, ரோட் மேப் தராங்க, அது மாதிரி நிறையா இருக்குது. பட் கோடிங் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய இங்கிலீஷில் இருக்குது. ஸோ தமிழில் நான் கிடையாது. ஸோ நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சேனல் உருவாக்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா கோடிங் ப்ராக்டிஸ் சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. அதாவது லீட் கோட், கிக்ஸ் ஃபார் கிக்ஸ், ஹேக்கர் ரேங்க், கோட்செஃப், கோட் ஃபோர்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த சேனல் பார்த்திங்கன்னா முக்கியமான டெய்லி ஒரு கோடிங் வீடியோ போட போகிறேன். அதாவது ப்ராப்ளம் ஆஃப் தி டே அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இருக்குது. லீட் கோடில் இருக்குது, கிக்ஸ் ஃபார் கிக்ஸில் இருக்குது. நான் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா கிக்ஸ் ஃபார் கிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னோட நன்மைக்கும் சரி, உங்கள் நன்மைக்கும் சரி, எல்லாமே ஒரு நன்மை தான். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் லாஜிக்கல் திங்கிங் அதிகமாகும். ஸோ மறக்காமல் டெய்லி மினிமம் 1 or 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அரையில் 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு முக்கியமாக நீங்கள் சால்வ் பண்ணதா உங்கள் லாஜிக்கல் திங்கிங் அதிகமாகும். நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் அந்த டைமில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு சீக்கிரம் மறந்துடும். ஓகேங்களா? மறக்காமல் நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் நிறையா விஷயத்த நீங்கள் முக்கியமாக பேனா நோட்டு தேவை. நீங்கள் யோசிக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். ஓகேங்களா? எழுதி பார்க்காம உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஈஸியாக கோட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் அது புரியணுன்னா நீங்கள் நோட்டு பென் வச்சு நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியுதான்னு பார்க்கணும். அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஈஸியாக கோட் பண்ண முடியும். கோடிங் ஒரு மேட்ரே கிடையாது. உங்கள் லாஜிக்கல் திங்கிங் தான் எங்கள் மேட்ரே. நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணலாம். C++, ஜாவா, பைத்தான், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ஜாவா யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஜாவாவில் தான் படிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் நாட் அ ப்ராப்ளம். உங்கள் லாஜிக்கல் திங்கிங் தான் இங்கே மேட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் டெய்லி காலையில் கிக்ஸ் ஃபார் கிக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் ஆஃப் தி டே போட போகிறேன். என்னால் முடிஞ்சால் லீட் கோடும் சேர்த்து போடுறேன். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு உங்களால் சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். தெரியலனா பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு நான் வீடியோஸு டெய்லி காலையில் போடுறேன். என்னால் முடியுமான்னு பார்க்குறேன். நானும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போக போகிறேன். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா பிஸி ஷெடியூல்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் போடுறேன். ஸோ நமக்கே நல்லபடியாக போச்சுன்னா முடிஞ்சால் டெய்லி காலையில் லைவ் செஷன் கனெக்ட் பண்ணுறேன். அதாவது 6லேருந்து 7:30 மணிக்கு டெய்லி நம்ம காலையில் படிச்சுட்டு போனோம்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் நமக்கு ரீச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம லைவ் கனெக்ட் பண்ணி நிறைய பேர் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். நம்ம தமிழ் குரூப் கம்யூனிட்டி நம்ம உருவாக்கலாம். நாம் மட்டும் வளராமல் எல்லாரையுமே நம்ம சேர்த்தியும் வளர வைப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலை காமிங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் சேனல் இருக்குடா, கோடிங் சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி அவனையும் உட்கார வச்சு
கோட் சால்வ் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்கன்னா பசங்களா இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் கடைசி வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க படிக்கலைன்னா. ஸோ கடைசியில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதாவது விட்டுறாதீங்க. ஃபோர்த் இயர் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருந்தீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் கம்பெனிஸ் எல்லாம் ஃபோர்த் இயர்லேயே வர ஆரம்பிச்சிடும். பட் உங்களுக்கு அப்போ டைம் கண்டிப்பாக இருக்காது. இப்போ இருந்தே கோட் சால்வ் பண்ண டெய்லி ஒன் ஆர் 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்காக தான் நானும் சேனல் உருவாக்கியிருக்கேன். என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். அதுக்காக தான் எனக்கே போர் அடிக்கும் ஒரு சில டைம். அதனால தான் நானே இந்த மாதிரி ஒரு குரூப் உருவாக்கலாம் அப்படின்னு ஐடியா வந்து நானே இந்த சேனல் உருவாக்கியிருக்கேன். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நாளைக்கு வீடியோஸ் போட்டுட்டு அப்புறம் நம்ம டெய்லி நம்ம லைவில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைவில் பேசும்போது. ஓகேங்களா? ஓகே கைஸ், என் கூட நீங்கள் பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து என் கூட சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டெலகிராம் குரூப் உருவாக்கியிருக்க கம்யூனிட்டி குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வந்து சேர்ந்துக்கோங்க. எதாக இருந்தாலும் அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் ஏதாவது நான் பண்ணுற கோடிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா GitHubல அப்லோட் பண்ணுவேன். அந்த லிங்க்கும் கீழே இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா அங்கே போய் எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நாளையிலேருந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் தி டே பண்ண போகிறோம். முடிஞ்சால் லீக் கோடும் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம நாளைக்கு இருந்து கன்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். பை.